அனைவருக்கும் வணக்கம். ஆரணி அண்ணா ஐஏஎஸ் அகாடமியின் சார்பாக பேப்பர் 1 பேப்பர் 2 டெட் எக்ஸாமில் சயின்ஸிலிருந்து எப்படி கொஷின், அறிவியலிருந்து கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்கன்றது நமக்கு தெரியணும். அறிவியலை பார்த்தோம்னா 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடியதில் இயற்பியல், வேதியியல், உயிரியல் 2ஆக பிரிப்பு, விலங்கியல், தாவரவியல். ஸோ இந்த 4 டாப்பிக்கில் ஒவ்வொரு டாப்பிக்கிலிருந்து 7 கொஷின் அல்லது 6 கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க. அப்படி வந்தோன்னு பார்த்தோம்னா 7 28 கொஷின்ஸ் வரும். 2 நோய்கள்லேருந்து எதிர்பார்க்கறதுனால 30 கொஷின்ஸ் கேட்பாங்க. இல்லை அந்த 2 கொஷின் ஃபார்முலாவோட மேக்ஸோட தொடர்புடைய கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ்லேருந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ நம்ம இங்கே பார்க்கக்கூடிய மிக முக்கியமான டாபிக் என்ன சார்னா, விலங்குலகம் அப்படின்னா என்ன, சரிங்களா? அனிமல் கிங்டம், விலங்கு உலகத்தை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் கேட்பாங்க. இந்த விலங்கு உலகம் எந்தெந்த புத்தகத்தில் சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, 9ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகத்துலேயும் +1 புக்கில் இருக்கக்கூடிய முதல் லெசனும் சேர்த்து நம்ம இங்கே பார்க்குறோம். இதில் பார்த்தோம்னா 9ஆம் வகுப்பில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. 7ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் டைரெக்டாக என்னான்னு மட்டும் கொடுத்துருப்பாங்க. இங்கே நம்ம சேர்த்து படிக்க போகிறோம். ஏன்னா அதில் ஒரு கொஷின் எதிர்பார்க்கலாம் தான் சொல்ல வரமே, கண்டிப்பாக கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது, சரிங்களா? ஸோ அதனால் விலங்கு உலகம் அப்படின்னும் போது பார்த்தோம்னா முத விலங்கு உலகம் அப்படின்ற வார்த்தையை அறிமுகம் செய்து ஜுவாலஜி என்ற வார்த்தைன்னு சொல்லுவாங்க. விலங்கு உலகம், விலங்கியல் அப்படின்ற வார்த்தையை அறிமுகம் செய்தவர் யார் சார்னா, அரிஸ்டாட்டில் என்பவர் தான் அதை முத கொண்டு வரார். அதனால் அவர் ஃபாதர் ஆஃப் ஜுவாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வரும். ஸோ அந்த விலங்குலகத்தில் பேஸ் பண்ணி வர்றதுனால உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் அனைத்தும் வகைப்படுத்துகிறாங்க. இரு சொல் பெயரிடும் முறை கேள்விப்பட்டிருப்பீங்க, காரோல் லின்னயஸ் என்பவர் கொண்டு வருவார். அப்போ விலங்குலகம் பேஸ் பண்ணி கேட்கறதுனால தாவரத்திற்கும் விலங்குக்கும் ரெண்டுத்துக்கும் சேர்ந்த மாதிரி வர்றதுனால இங்கே பின்னாடி வரக்கூடிய வகுப்புகளில் பார்க்கலாம். இந்த இடத்துல என்ன சார் அப்படின்னு விலங்குலகத்தில் பேஸ் பண்ணி கேட்கக்கூடியதில் உலகம், தொகுதி, வகுப்பு, வரிசை, குடும்பம், பேரினம், சிற்றினம். அப்போது ஒரு உயிரியை எப்படி வகைப்படுத்துகிறாங்க அப்படின்றதுல இந்த பார்ட் கண்டிப்பாக ஒரு கொஷின் இருக்கும். பேப்பர் 1 அல்லது பேப்பர் 2. பேப்பர் 1 எப்படி சார் கேட்பாங்க, விலங்குலகம் வகைப்பாடு, விலங்கு தொகுதிகளுடைய வகைப்பாடு எத்தனை வகையாக இருக்குன்னு டைரெக்டாக கேட்டால் 7ன்னு சொல்லலாம். அல்லது விலங்கு உலகத்தை பேஸ் பண்ணி கேட்கறதுனால உலகம், தொகுதி, வகுப்பு, வரிசை, குடும்பம், பேரினம், சிற்றினத்தை மாற்றி கொடுத்து சரியான அசெண்டிங் டிசைடில் கொடுத்து பேப்பர் 2ல் கேட்கலாம். 3ஆவதாக என்ன சார் கேட்பாங்க அப்படின்னா, சிற்றினம் என்ற வார்த்தை அறிமுகம் செய்தவர் யாருன்னு கேட்பாங்க. ஜான் ரே என்பவர் தான் அந்த வார்த்தையை அறிமுகம் செய்வார். அப்போது சிற்றினம் என்பது இங்கே என்னன்றதை தெளிவுபடுத்தல, அது பெரிய டாபிக்ன்றதுனால ஜென்ரலாக ஒட்டுமொத்த விலங்குகளையே இதில் கொண்டு வரும். அறிவியல் பேர் நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அட் ப்ரெசன்ட் மனிதனுடைய அறிவியல் பெயர் கேட்டால் ஹோமோசேப்பியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அல்லது ஒரு மண்புழுடைய அறிவியல் பெயர் கேட்டால் லேம்பிடோ மாரிடே அப்படின்னு சொல்லக்கூடிய. ஸோ என்னென்ன பேருக்கெல்லாம் பின்னாடி நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னு கேட்க போகிறோம். இதில் நமக்கு எதிர்பார்க்குற கொஸ்டின் தான் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய மாநில பறவையான மரகத புறாவின் அறிவியல் பெயர் என்ன, இது கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கணும். ஸோ அது பார்த்தோம்னா வெரி இம்பார்ட்டன்ட். குளோரிசா சூப்பர்பா அப்படின்ற மாதிரி வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு அமைப்பில் கொண்டு வரக்கூடிய. ஸோ இதில் பார்த்தோம்னா இரு உலக வகைப்பாடு, தாவரம் மற்றும் விலங்குகள் சொல்லுவாங்க. 3 உலக வகைப்பாடு, ஆர்கோயா, பாக்டீரியா, யூகேரியா. ஆர்கோயா, பாக்டீரியா, யூகேரியா. 5 உலக வகைப்பாடு, இதான் நம்ம படிக்க போகிறோம். ஆர்ஹெச் விட்டேகர் கொண்டு வரப்பட்டது. ஸோ மோனிரா, புரோஸ்டிட்டா, பூஞ்சை, பிளானடே, அனிமாலியே. இந்த இடத்துல மோனிரானா என்ன, புரோஸ்டிட்டானா என்ன, பூஞ்சைகள் என்பது என்ன, அடுத்து பிளானடே, அனிமாலியம். 8வது புக்கில் தெளிவாக அறிவியலில் இருக்கக்கூடியதை நம்ம இங்கே படிப்போம். அடுத்து 6 உலக வகைப்பாடுனா என்ன, பாக்டீரியா, ஆர்கியா, புரோஸ்டிட்டா, பூஞ்சை, பிளானடே, அனிமாலியே போன்ற அனைத்தும் 6 உலக வகைப்பாடாக பிரிச்சிருப்பாங்க. 7 உலக வகைப்பாடுனா என்ன சார் அப்படின்னா, யூ பாக்டீரியா, ஆர்கி பாக்டீரியா, புரோட்டோசோவா, குரோமிஸ்டா, பூஞ்சை, பிளானடே, அனிமாலியே. இதில் சார் முத தோன்றிய பாக்டீரியா எதுன்னு கேட்பாங்க. பாக்டீரியானா என்ன, வைரஸ்னா என்ன,
பாக்டீரியாவுடைய நன்மைகள் தீமைகள், வைரஸுடைய நன்மைகள் தீமைகள் எல்லாம் இங்கே டெப்த்தாக படிக்கக்கூடிய ஒரு டாபிக். நுண்ணுயிரிகள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம படிக்க போகிறோம். ஸோ அதனால் விலங்கு உலகம் இரண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று முதுகுநான் உள்ளவை அற்றவை, முதுகுநான் அற்றவை அப்படின்னா முதுகெலும்பு ஸ்பைனல் கார்டு என்பது கிடையாது. 2 முதுகுநான் உள்ளவை எலும்பு இருக்கக்கூடிய விலங்குகள். இதில் முதுகுநான் அற்றவை என்பது 9 வகையாக பிரிச்சிருப்பாங்க. அதில் 1 பார்த்தோம்னா துளை உடலிகள். அந்த உயிரிக்கு உடல் முழுவதும் துளைகள் மட்டும் காணப்படும். துளைகள் மூலியமாக தான் ஆஸ்டியான்னு சொல்லுவாங்க. ஆஸ்மாசிஸ் அனைத்தும் நடைபெறும். ஆஸ்மாசிஸ்னால் என்ன சார்னா சுவாசித்தெல்லாம் நடைபெறுவது. உணவு எப்படி உட்கொள்கிறது, இனப்பெருக்கம் எப்படி செய்கிறது, செக்ஷுவல் பைசெக்சுவல் பைனரி செக்ஷுவல் எப்படி நடைபெறுது அனைத்தும் இங்கே பார்ப்போம். இதில் போரிஃபெரா என்று அழைக்கப்படும். வேறு பெயர் கேட்டாங்கன்னா துளை உடலிக்கு போரிஃபெரா. அடுத்து குழி உடலிகள். அந்த உடலுடைய உயிருடைய உடலில் குழி காணப்படும், ஸ்பாஞ்சஸ். அதனால் அதுக்கு பார்த்தோம்னா சிலியன்ட்ரேட்டா அல்லது நிட்டேரியா என்று அழைக்கப்படும். இந்த வார்த்தை அப்படியே கொடுத்த பொறுத்துக்களை கேட்பாங்க பேப்பர் 1. உள்ளா இருந்து கேட்டாங்கன்னா அது பேப்பர் 2. சரிங்களா? ஸோ அதனால் 2 ஆச்சு. 3வது தட்டைப்புழுக்கள், பிளாட்டி எல்மந்தஸ். தட்டைப்புழுக்கள்னால் என்ன? வார்ம்ஸ் அப்படின்னு கூட சொல்லக்கூடிய புழுக்கள்லாம் என்னென்ன இருக்குது, அந்த புழுக்களால் மனிதனுக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படுது தீமைகள் ஏற்படுது பற்றி இந்த இடத்துல நம்ம அதிகமாக படிக்கணும். அடுத்து உருளைப்புழுக்கள். உருளைப்புழுக்கள் என்பது நிமோடேட்டா என்று அழைப்பார்கள். அட்டைப்பூச்சிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அது மாதிரியாக வரக்கூடியது அனைத்தும் உருளைப்புழுக்களோடு வரக்கூடியதை இங்கே பார்க்கணும். அடுத்து வலத்தசை புழுக்கள், அன்னலிடா என அழைக்கப்படும். அன்னலிடாவை பேஸ் பண்ணியான கொஷின்ஸ் ஒன்று கண்டிப்பாக. வலைத்தசை புழுக்கள், வளைந்து செல்வதை பேஸ் பண்ணி இங்கே படிக்கும். அடுத்து கணுக்காலிகள். இதில் தான் சார் கொஷின் செட் பண்ணுவாங்க. கணுக்காலிகள் ஏன் சார் அப்படின்னா உலகத்தில் பார்த்தோம்னா இருக்கக்கூடிய மிக முக்கியமான உயிரினங்களில் 85% இருக்கக்கூடிய உயிரினங்கள் எதுன்னு கேட்டால் கணுக்காலிகள் தான், பூச்சி இனங்கள் சொல்லுவோம். இதில் ஆத்ரோபோடா என்பது இதில் பேர் வெரி பண்ணி எதை சார் படிப்போம்னா கரப்பான் பூச்சியை பற்றி படிப்போம். பெரிப்ளேட்டனோ அமெரிக்கனோ அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவியல் பெயர் கொண்ட கரப்பான் பூச்சியை பற்றி படிப்போம். கரப்பான் பூச்சி நிறம் என்னன்னு கேட்போம் பேப்பர் 1. எல்லாருமே பார்த்தோம்னா வெண்மை நிறம்னு போடுவாங்க. ஆனால் வெண்மை என்பது ஒரு நிறம் அல்ல, நிறமற்றது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கரப்பான் பூச்சிக்கினுடைய இதயம் எத்தனை அறைகளை கொண்டதுன்னு கருதுவோம். உலகத்திலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான பூச்சி இனங்களில் கரப்பான் பூச்சிக்கு மட்டும் 13 இதய அறைகள் காணப்படும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த கரப்பான் பூச்சியுடைய விஷயங்களும் ஆத்ரோபோடாவில் என்னென்ன உயிரினங்கள்லாம் இருக்குதுன்றதை இங்கே டெப்த்தாக பார்க்கணும். அடுத்து மெல்லுடலைகள், மொலுஸ்கா. இது நன்னீரில் வழிகிறது, அது கடல் நீரில் வழிகிறதா என்பதை பேஸ் பண்ணியான கொஷின்ஸ் கேட்பாங்க. மெல்லுடலைகள் எப்படிலாம் கொஷின்ஸ் எழுதி பார்ப்போம் அப்படின்னு பார்ப்போம். அடுத்து முர்த்தோலிகள், எக்கினோடெர்மேட்டா. ஸ்டார் ஃபிஷ் கேள்விப்பட்டிருப்பீங்க, நட்சத்திர மீன். ஸோ அதை நட்சத்திர மீனோடு பேஸ் பண்ணி வரதுல முர்த்தோலிகள், எக்கினோடெர்மேட்டா கடலில் வாழக்கூடிய உயிரினம் என்பது இங்கே பார்ப்போம். கடலில் வாழும் உயிரினம் என்பது நீரிலும் நிலத்திலும் மாறி வரும்போது அது என்ன அமைப்பை பெற்றிருக்கிறது என்பதை இங்கே நம்ம பார்க்கலாம். அடுத்து அரைநாணிகள், ஹெமிகார்டேட்டா. அரைநாணிகள்னால் என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா முதுகெலும்பு மேரோட்டமாக காணப்படும் அப்படின்னு சொல்லி பெலனோ கிளாஸஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது கேள்வி. பெலனோ கிளாஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். அரைநாணிகள் முட்டாக்கோணின்னு சொல்லிட்டு நம்ம கிராம பகுதியில் சொல்லுவாங்க. எலும்பு கொஞ்சமாக இருக்கும். எலும்பு என்பது என்ன சார் முதுகெலும்பு பேஸ் பண்ணி கேட்பதனால இதை எடுத்து பார்ப்போம். அடுத்து முதுகெலும்பு உள்ளவைகள். முதுகெலும்புனா கண்டிப்பாக இருக்கும், ஸ்பான்சர்ட் பேஸ் பண்ணி. மீன்கள், மீனை குறிப்பு பாப்பா. இருவாழ்விகள், ஊர்வன, பரப்பன, பாலூட்டிகள். மீன்கள், இருவாழ்விகள், ஊர்வன, பரப்பன, பாலூட்டிகள் அனைத்தும் முதுகெலும்பு உள்ளவைகள் என காணப்படுகிறது. ஸோ முதுகெலும்போடு தொடர்புடைய விஷயத்தை நீங்கள் தெளிவாக பார்க்கலாம்.